ரெய்டு விட்டா ரெய்டுக்கு பதில் சொல்லுவாங்களா? சிங்கப்பூர் மருத்துவமனையில அனுமதியாம். எப்படியே சிங்கப்பூர் மருத்துவமனையில கேட்டா டிஎம்கே காரங்களா பிச்சைக்காரங்க சொத்து இல்லைன்றாங்க. சிங்கப்பூர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். 10 நாள் கழிச்சு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன்லாம் எத்தனை பார்த்து போனாங்க. இதுக்கப்புறம் 35 கோடி 150 கோடி பேரம் பேசிருக்காங்க. கிண்டியில் இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஐடிசியா லீமெரிடியான்னு தெரியல, உட்காந்து 180 கோடிக்கு மொத்தமா பேரம் பேசி ஒவ்வொருத்தர் வரைக்கும் பேசிருக்காங்க. ஓவராலா 180 கோடி காணா செந்தில் பாலாஜிய. கேட்டா காசு இல்லைன்றாங்க. பெங்களூர்ல ஒரு டீமா, இந்த பக்கம் கரூர்ல ஒரு டீமா, இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு டீம் போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. நீதான் தைரியமான ஆளுங்களா ஆச்சாடா, வீரங்களா அடைச்சாடா. கமெண்ட்ல மட்டும்தான் உங்க வீரமாடா இந்த டிஎம்கே காரங்களுக்கு? வந்து உட்கார வேண்டியதாடா, மூஞ்சிக்கு முன்னாடி உட்காந்து என்ன தப்பு இங்க ஒரு ப்ரூஃப் எடுத்து போடுன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் ஓடி ஒளியணும்? அதுக்கப்புறம் இந்த தாவேக்கா அரசுக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த பெரிய தலைகள் எல்லாம் பிடிக்கிறதோட சேர்த்து இந்த ஜென்சி டிஎம்ல இருக்காங்களா ஒரு 4-5 பேர், தயவு செஞ்சு அவங்க தூக்கி உள்ள போடுங்க சார். ஐயோ எங்களால முடியல சார். இந்த ஒரு லேடி ஒண்ணு, அதுக்கப்புறம் முதலமைச்சரோட பையனை வந்து அந்த பையன்ட்ட வந்து அவங்க அப்பா கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஆசிடிசி டிஎம்கே எப்படி சொன்னதை செய்யாதோ அதே மாதிரி செய்யாம ஓடி போனேன் அவன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லேடி ஒண்ணு சொல்லிட்டான். அப்புறம் வெள்ளநாயி, அதுக்கப்புறம் வந்து உதயன தம்பிட அவன், அதுக்கப்புறம் நம்ம கடைசியா புதுசா இணைஞ்சிருக்க நம்ம ஐட்டம் டான்சர். இவங்க எல்லாம் கொஞ்சம் தூக்கி உள்ள வச்சீங்கன்னா அடுத்து வர்ற ஜென்சி டிஎம்கேக்கு பயம் அப்படின்றது என்னன்னா, யார் ஒருத்தரையும் அவதூறா பேசக்கூடாது அப்படின்ற பயம் வரணும். ஆக்கப்பூர்வமா இல்ல அவங்களோட கொள்கைகள் சொல்லிக்கிட்டே தெரியுறாங்களா, என்னதான் கொள்கைகள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு அதை வேணா வந்து பேசிட்டோம், பொது வெளியில பேசிட்டோம். அதை தவிர சும்மா உட்காந்துட்டு கக்கிக்கிட்டு ஒருத்தரை பத்தி அவதூறு பேசிட்டு இருக்க கூடாது. அதுக்கான ஒரு விஷயமா தயவு செஞ்சு இதுல ஒன்னு 2 தூக்கி உள்ள போடுங்க 2 நாளைக்கு. இன்ஸ்டாகிராம் அது நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா சீமானா பத்தி அவர்களை பத்தி பேசினா, டிஎம்கேல உட்காந்து பேசினா, என்னோட வீடியோட கமெண்ட்ல வந்து கதறிக்கிட்டு கக்கிக்கிட்டு கெட்டவார்த்தை பேசிட்டு இப்படிலாம் உட்காந்துருக்க சில நாதாரி நாய்களுக்கு சொல்லிக்கிறேன், ஓகேவா? நீங்க வந்து என் கமெண்ட்ல கதறது, ஃபேக் ஐடியில வந்து கதறது என்னோட இதுக்கு சமம். இதை பத்தியே நான் கவலைப்படல. எப்படி வச்சுக்கணும் பத்தியில? அப்போ உங்க கமெண்ட்லாம் என்ன டேஷ்ல போகும்னு நினைச்சுக்கோங்க. கமெண்ட்ல வந்து கதற வேலைலாம் வச்சுக்காதீங்க, கிட்ட அசிங்கப்பட்டு போயிடுவீங்க, ஓகேவா?